உண்மையான மக்கள் வரலாற்றால் வார்க்கப்பட்ட இம்மாமதுரையில் மனிதகுல வரலாறு என்ற மகத்தான நூல் குடும்பம், மனிதகுல வரலாற்று பற்றிய மகத்தான நூல் குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். இந்நூலின் முன்னுரையில் ஆதி தாய் வழி சமூகமானது தந்தை வழி சமூகமாக மாறும் காலத்தையும், பழைய கண்ணோட்டத்தின் பிரதிநிதிகளான பழைய தெய்வங்களுடைய புதிய கண்ணோட்டத்தின் பிரதிநிதிகளான புதிய தெய்வங்கள் எப்படி பலவந்தமாக உள்நுழைகின்றன என்பதை பற்றி விரிவாக விளக்கியிருப்பார். கிளித்தன்ஸ்ட்ரா தனது காதலன் எகிஸ்துஸ்காக அப்பொழுதுதான் ட்ரோஜன் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த தன் கணவன் அகமனனை கொன்று விடுவார். ஆனால் அகமனன் மூலம் பெற்ற மகனாகிய ஓரஸ்தஸ் தந்தையின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக தாயை கொலை செய்வான். கணவன் என்ற ஆணை கொலை செய்ததற்கான நியாயத்தையும் தாய் என்ற பெண்ணை கொலை செய்ததற்கான நியாயத்தையும் பற்றி விவாதிக்கப்படுகிறது. இரு கொலைகளையும் தூண்டியவர்கள் தெய்வங்கள். தாய் வழி சமூகத்தில் தாய் கொலைதான் மிகப்பெரிய குற்றம். ஆனால் தந்தை வழி சமூகத்தின் பிரதிநிதிகளாக உருவாக துவங்கிய புதிய தெய்வங்கள் அதற்கு எதிராக வாதிடுகின்றன. நீதிமன்றத்தில் தெய்வங்கள் வாக்களிக்கின்றன. வாக்குகள் இரு பக்கமும் சம அளவில் அமைகிறது. இறுதியாக நீதிமன்றத்தின் தலைவி அதீனா தாயை கொன்றது குற்றமல்ல என்று தீர்ப்பளிக்கிறார். அதுவே தீர்ப்பாக மாறுகிறது. தாய் வழி சமூகத்தின் வீழ்ச்சியின் கடைசி எச்சமாக இதனை மேற்கோள் காட்டுகிறார் ஏங்கல்ஸ். கிரேக்க காவியங்களே ஐரோப்பிய அறிவுலகத்தின் சொத்து. எனவே கிரேக்க காவியத்தை வைத்து தாய் வழி சமூகம் வீழ்ந்த கதையை விளக்கியிருப்பார் மாமேதை ஏங்கல்ஸ். கிரேக்க மொழியில் ஆதி காவியங்கள் எழுதப்பட்ட அதே காலத்தில் உலகத்தில் இன்னொரு மொழியில் அதற்கு நிகரான காவியங்கள் எழுதப்பட்டு கொண்டிருந்தன. அந்த மொழியின் பெயர் தமிழ், அந்த நிலத்தின் பெயர் தமிழகம், அந்த மண்ணின் பெயர் மதுரை. இம்மண்ணின் தெய்வமான மீனாட்சியின் கதையை ஏங்கல்ஸ் அறிந்திருந்தால் தனது நூலின் முன்னுரைக்கு கிரேக்கத்தின் பழைய கடவுளர்களை ஓமை சொல்லியிருக்க மாட்டார். மீனாட்சியே ஆகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லியிருப்பார். ஆம், யாராலும் வெல்ல முடியாத பெண்ணரசி மீனாட்சி உலகை வென்று முடிக்கிறாள். இறுதியாக யுத்தகலத்துக்கு சிவன் வந்ததும் அவளது மூன்றாவது மார்பு மறைகிறது. போரிடாமலேயே சிவன் வென்றதாக கதை முடிகிறது. தாய் வழி சமூகம் அதிகாரங்களை இழக்கும் போதெல்லாம் பெண்கள் தங்களது மார்பகங்களை இழப்பதான குறியீட்டு கதைகள் உலகெங்கும் இருக்கிற ஆதி குடிகளிடம் இன்றும் உள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்திலும் அமேசான் காடுகளிலும் குஜராத் பழங்குடிகளிடமும் தமிழ் சமூகத்தினுடன் ஆதி நினைவுகளிலும் அந்த கதை உண்டு. அதுதான் மீனாட்சியின் கதை. ஆனால் மீனாட்சியின் கதைக்கு மட்டும் ஒரு கூடுதல் சிறப்புண்டு. போர்க்களத்தில் சிவன் போரிடாமலே வென்று முடிக்கிறான். ஆண்வழி சமூகத்தின் அதிகார அரசியல் துவங்குகிறது. ஆனால் கதையின் ஒரு பகுதி அதன் பிறகு மீனாட்சியின் வசமே இருக்கிறது. ஆம், திருமணத்துக்கு பின்னர் சொக்கர் என்று அழைக்கப்படும் சிவன் மீனாட்சியின் கணவன் தானே தவிர மதுரையின் அரசன் அல்ல. என்றென்றும் மதுரையின் அரசி மீனாட்சி என்ற பெண்தான். ஆதி தாய்வழி சமூகத்தின் பிடிமண்ணை தனது பண்பாட்டில் இன்றளவும் இறுக பிடித்து வைத்துள்ள இக்கதையை ஏங்கல்ஸ் அறிந்திருந்தால் மகத்தானதொரு பரிமாண விளக்கத்தை அளித்திருப்பார். மதுரை இலக்கிய அடையாளம் மார்க்சிய பேரிலக்கியங்களையும் உலக அறிவு பரப்பையும் சென்றடைந்திருக்கும். இந்நேரத்தில் இன்னொரு முக்கிய செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறேன். இதுவரை வெளி உலகுக்கு வராத செய்தி. மீனாட்சி அம்மன் கோவிலில் 410 கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் முழுமையான பாடலோடு இருப்பது 78 கல்வெட்டுக்களே. அந்த 78 கல்வெட்டுக்களில் 77 கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள். ஒரே ஒரு கல்வெட்டு சமஸ்கிருத கல்வெட்டு. சமஸ்கிருதம்தான் உலகின் மூத்த மொழி. வேத பண்பாடே இந்திய பண்பாடு என்று இடைவிடாமல் கூவிக்கொண்டிருக்கும் இந்துத்துவா கூட்டத்திற்கு மதுரையிலிருந்து உறக்கச் சொல்வோம், தமிழே எங்கள் மொழி, சமத்துவமே எங்கள் வழி, அதற்கான ஆயுதமே எமது இயக்கம், அதை வென்றெடுப்பதே எமது மாநாடு என்பதை முழங்கிச் சொல்வோம். நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல பன்மைத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்குமான மரபே இந்த மண்ணின் மரபு. அதனால்தான் உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே என்று மதுரையின் புலவன் சொல்லவில்லை, அரசன் சொன்னான். அது மட்டுமல்ல, கீழ்ப்பால் ஒருவன் கற்பின்
மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்றான். மதங்கள் உருவாகி தெய்வங்கள் உருவானாலும் மனிதனாகிய நீ முதலிலே செய்ய வேண்டியது துதிக்க வேண்டியதோ வழிபட வேண்டியதோ அல்ல, படிக்க வேண்டியது என்பதை முதலில் சொன்னவன் மதுரையிலே இருந்து புறப்பட்டவன். அது மட்டுமல்ல, சாதிய படிநிலைகளை மதங்கள் உருவாக்கினாலும் கீழ்ப்பால் இருக்கிற ஒருவன் கற்றால் மேற்பால் இருக்கிற ஒருவன் அவன் சொல் கேட்ட நட என்று உத்தரவிட்டவன் இவ்வூரினுடைய மன்னன். அறிவுலகம் நெடுகிலும் எத்தனையோ ஆதாரங்களையும் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஏனென்றால் உலகில் எழுத்துக்களின் ஆதி நிலம் என்ற பெருமையுடைய நகரம் எம் மதுரை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரே நகரத்தில் 10க்கும் மேற்பட்ட இடத்திலே கிடைப்பது உலகத்திலேயே மதுரையில் மட்டும்தான். எனவே தான் இதனை எழுத்துக்களின் ஆதி நகரம் என்று சொல்கிறோம். அதனாலேயே இந்நகரம் எழுத்து சார்ந்தும் அறிவு சார்ந்தும் அன்பு சார்ந்தும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டுள்ளது. எழுத்தாலும் அறிவாலும் அன்பாலும் சூழப்பட்ட மதுரை தன் இயல்பாலேயே மார்க்சியத்துக்கு இணக்கமானதாக இந்த மண்ணின் வேர் எங்கள் தோள்களில் படருவதாக வரலாறு முழுவதும் இருந்திருக்கிறது என்பதை இந்த மண்ணின் வரலாறு காட்டுகிறது. ஆண்டவனே ஆனாலும் அதிகாரத்துக்கு அஞ்ச மாட்டேன், எனது விமர்சனம் சரியானது எனது வாதிட்ட நக்கீரன் என்னவன் இல்லாமல் யார் அவன்? அபலை பெண்ணாக உள்நுழைந்து அறச்சீற்றத்தோடு கொதித்தெழுந்து தேரா மன்னா என்று கர்ஜித்து இன்றைய மோடி காது வரை பொருந்துகிற ஒரு கோஷத்தை முழங்கினாலே அவளென்றோ என் தோழி. வைகையில் வெள்ளம் கரைபுரள ஊரே பதற்றத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது எவ்வித பதட்டமும் இன்றி தனது பணியை செய்து கொண்டிருந்த வைராகியமேறிய வந்தி கிழவி எனது தாய் இல்லாமல் யாரின் தாய்? உருபசி நீக்கலே உயர் அறம் என்று செயல்பட்ட அறச்செல்வி மணிமேகலையின் குரல்தானே பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள் பாரில் கடையரே எழுங்கள் வீறு கொண்ட தோழர்கள் என்ற சர்வதேசிய கீதத்தினுடைய ஆதி வடிவம். நாங்கள் கம்யூனிஸ்டுகளின் வரலாற்றை மதுரையில் இருந்து துவக்கவில்லை, மதுரையின் வரலாற்றை கம்யூனிஸ்டுகளிடமிருந்து துவக்குகிறோம். சமத்துவமே இம்மண்ணின் மொழி, பெண்ணுரிமையே இம்மண்ணின் குரல், ஆதிக்க எதிர்ப்பே இம்மண்ணின் அடையாளம். இதனை கொண்டு எம் எதிரியை வீழ்த்துவோம் என்று சூளுரைப்பதே இம்மாநாடு. இம்மதுரை தெருக்கள் தோறும் தமிழால் நிரம்பியது போல திசைகள் தோறும் தியாகங்களால் நிரம்பியது. விடுதலை போராட்ட தியாகிகள், சமத்துவ சமூகத்தை உருவாக்கிய போராடிய மகத்தான கம்யூனிஸ்ட் தியாகிகளின் தழும்பேறிய ஊர் இது. இரட்டை தியாகிகள் மாரி மணவாளன், தூக்குமேடை தியாகி பாலு, பொதும்பு பொன்னையா, பூந்தோட்டம் சுப்பையா, ஐவி சுப்பையா, தில்லைவனம், மாணவ தியாகிகள் சோமு செம்பு, ரயில்வே தியாகி ராமசாமி, குட்டி ஜெயபிரகாஷ், லீலாவதி, மாடக்குளம் கருப்பு என இந்த இயக்கத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகள் பட்பலர். எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை சிறைக்கூடங்கள், அத்தனையும் எம் இயக்கத்தின் பேரடையாளம். வைகை நீரால் ஓடும் நதி அல்ல, எம் வீர தியாகிகளின் குருதியால் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி. இந்த தியாக வரலாற்றின் உச்சியில் ஒளிரும் நிகழ்வுதான் மதுரை சதிவழக்கு. தோழர் பி ராமமூர்த்தி, எம்ஆர் வெங்கட்ராமன், ஏ பாலசுப்ரமணியன், என் சங்கரையா, கேடிகே தங்கமணி, பா மாணிக்கம், எம் முனியாண்டி, எஸ் பாலு, எஸ் கிருஷ்ணசாமி, மணவாளன், பாலச்சந்திர மேனன் ஆகியோர் மதுரை சதிவழக்கிலே சிறைபிடிக்கப்பட்டனர். 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார் நீதிபதி ஹலீம். சிறைச்சாலைக்கு நேரிலே சென்று விடுதலை செய்ய உத்தரவிட்டார். இரவு 8 மணிக்கு சங்கரையாவையும் மற்ற தோழர்களையும் மதுரை மக்கள் சிறைச்சாலை வாயிலிலிருந்து பெரும் திரளாக வரவேற்று அழைத்து வந்தனர். நள்ளிரவில் திலகர் திடலில் விடுதலை கொண்டாட்டம் நடைபெற்றது. தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள். தோழர் சங்கரையா முழங்கினார். அவர் எப்படி முழங்கினாரோ, எந்த குரலிலே அன்று முழங்கினாரோ, எந்த உச்ச ஸ்தாயிலே அவருடைய குரல் மதுரை முழுவதும் எதிரொலித்ததோ, அதே குரல் நூற்றாண்டு தாண்டியும் இந்த மண்டபம் வரை இன்று வரை எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. சங்கம் வைத்த மதுரையின் மகத்தான அடையாளம் எங்கள் அன்பு தோழர் சங்கரையா. அவரது நூற்றாண்டில் மதுரையில்
கட்சியின் மாநில மாநாட்டை நடத்தி தரும் நல்வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவரது தியாக வாழ்வுக்கு நாங்கள் சூட்டும் அலங்காரம். பிரதிநிதி தோழர்களே, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்ட களமாக மதுரையின் வீதிகளை எல்லாம் மாற்றி காட்டிய தோழர் சங்கரையாவின் மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். சீரும் மரமும் சிம்ம குரலும் கம்யூனிஸ்டுகளின் அடையாளம் என்று உருவாக்கி காட்டிய சங்கரையாவின் மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். வயதும் முதுமையும் இந்த கணம் வரை அண்டாது தனிப்பெரும் அரசியல் குரலாக சுடர்விடும் நூற்றாண்டு நாயகன் சங்கரையா களமாடிய மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். 1952 முதல் பொது தேர்தலில் சிறையில் இருந்தவாறே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வென்ற அன்பு தோழர் பி. ராமமூர்த்தி சிலையாக நின்று ஒளியூட்டும் மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். மதுரையின் கிராமம் தோறும் நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தை உழுது அகற்றிய வீரத்தலைவி ஜானகி அம்மாளின் மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று இலக்கணத்தை உருவாக்கிய தோழர்கள் கேடிகே தங்கமணி, பி. ராமமூர்த்தி, பி. மோகன், என் நன்மாறன் என்ற மகத்தான மக்கள் ஊழியர்கள் பணியாற்றிய மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். அதிகாரத்துக்கு அஞ்ச மாட்டேன், ரவுடீசத்துக்கு பின்வாங்க மாட்டேன். எங்கள் வாழ்க்கை மரணத்தோடு முடிவதல்ல, வரலாறு முழுவதும் வாழ்வது என்று வாழ்ந்து காட்டிய லீலாவதியின் மதுரைக்கு உங்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். 1937 துவங்கி இங்கே விடுதலை போராட்ட இயக்கம் எந்த கணத்திலே மேலெழுந்ததோ அந்த கணத்திலிருந்து மேலெழுந்தது செங்கொடி இயக்கத்தினே குரல். 37 துவங்கி அதன் பிறகு இந்திய காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சிக்கு நேதாஜியை வரவேற்றதிலே இருந்து அனைத்து மில்களிலும் பஞ்சாலை போராட்டம், விவசாயிகளினுடைய போராட்டம், உரிமை போராட்டம் என்று ஆயிரம் போராட்டங்களால், எண்ணற்ற போராட்ட வடிவங்களால் சிறைத்தலும் ஏறி நிற்கின்ற ஒரு போராட்ட களத்தின் முழு உருவமாய் எழுந்து நிற்கும் மூமதுரைக்கும் மாமதுரைக்கும் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அன்பு தோழர்களே, வரலாற்றின் நெடிய பாதையெங்கும் மதுரை மண்ணில் செங்கொடி இயக்கம் தாய்க்க பாடுபட்ட எம் தியாகிகளின், எங்களுடைய முன்னோர்களின் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி நினைவு கூர்ந்து உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். அரசியல் மாநாட்டில் வரவேற்பில் உணவும் உபசரிப்பும் பற்றிய குறிப்பில்லாமலா என்று நினைக்க வேண்டாம். எல்லா உணவிலும் உபசரிப்பிலும் அரசியலே இருக்கிறது. ஆம், காட்டுக்கு வந்த ராமனை குகன் வரவேற்றதை பற்றி வால்மீகி எழுதுகிறார். அப்பமும் பாயாசமும் கொடுத்து வரவேற்றான் என்று. ஒரு ஆதி மலைவாழ் மனிதனும் அப்பத்தையும் பாயாசத்தையும் எங்கே கண்டான் என்று தெரியவில்லை. வால்மீகி எழுதுகிறார் குகன் அப்பமும் பாயாசமும் கொடுத்து வரவேற்றான் என்று. துளசிதாசர் எழுதுகிறார் பழங்களும் கிழங்குகளும் கொண்டு வரவேற்றான் என்று. ஆனால் தமிழ் பெருங்கவி கம்பன் எழுதினான், என்ன எழுதினான் தெரியுமா? தேனும் மீனும் கொண்டு வரவேற்றான் என்று. எங்கள் உணவே எங்கள் அரசியல், எங்கள் அரசியலே எங்கள் உணவு. நாங்கள் உணவால் மட்டும் வாழுகிற உயிரினம் அல்ல, அரசியலால் உரமூட்டப்பட்டு உயிர்களை எல்லாம் காக்கிற உணவை கொடுக்கிற ஒரு உணவை கொடுப்பவர்கள். அந்த வகையில் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று கட்டளையிடுகிற பாசிஸ்டுகளுக்கு எதிரான மாநாட்டில் உணவாலும் அடிப்போம் என்று இருபொருள் மொழியை சொல்லுகிறேன். மீனும் மூணும் கொண்டு உங்களுக்கு விருந்தளிக்க வரவேற்பு குழு காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை மதுரையினுடைய வரவேற்பு குழுவின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். செங்கொடியை விண்முட்ட எழுப்புகிற உயரூட்டுகிற இந்த மாநாட்டிற்கு பிரதிநிதி தோழர்களே, பார்வையாளர்களே, அனைவரும் வருக வருக வருக. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23வது மாநில மாநாட்டின் பொது அமர்வை துவக்கி இருக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் அரங்கு நிறைந்த காட்சியாக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சியின் சார்பில் புரட்சிகர வணக்கத்தையும் போராட்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது அமர்வு துவங்குவதற்கு முன்னால் இந்த அரங்கத்தின் வெளியிலே மரியாதைக்குரிய தோழர் டி.கே. ரங்கராஜன் அவர்கள்
ஏற்றி வைத்த செங்கொடி விண்ணதிரும் முழக்கங்களுக்கிடையே பட்டொளி வீசி பறந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொடி சாதாரண கொடி அல்ல, இது உலகளாவிய கொடி. ஹிட்லரின் நாஜி படைகளை துரத்தி அடித்த செங்கொடி, வீர தெலுங்கானாவின் விவசாய கிளர்ச்சிக்கு வழிகாட்டிய கொடி, மேற்கு வங்கத்தின் தேபாகா இயக்கத்துக்கு நம்பிக்கை கொடுத்த கொடி, வார்லி ஆதிவாசிகளை விழிப்படைய வைத்த கொடி, கீழத்தஞ்சையின் உழைப்பாளி மக்களின் முதுகெலும்பை முறித்து குனிய வைத்திருந்த ஆண்டைகளின் அதிகார திமிரை ஒடுக்கி விவசாய வர்க்கம் நெஞ்சுயர்த்தி நிமிர்ந்து நிற்க வைத்த பெருமை பெற்ற செங்கொடி, கேரளாவின் புன்னப்புற வயலார் கையூர் தியாகிகளின் அடையாளமாக விளங்குகிற செங்கொடி, திரிபுரா பழங்குடியின மக்களின் விடுதலைக்கு வழிவகுத்த கொடி, பாவலர் வரதராஜன் அவர்கள் பாடல் வரிகளின்படி ஆதவனை அடிமையாக்கி ஜோதி வீசி பறக்கக்கூடிய இந்த செங்கொடியை ஏற்றி நம்முடைய பொது அமர்வை துவக்கி இருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு மாநிலம் முழுவதிலும் இருந்து சிறந்த புரட்சியாளர்கள் கூடல் நகரில் கூடியுள்ளோம். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு எதுவுமில்லை கைவிலங்குகளை தவிர, அடைவதற்கோ ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்ற கார்ல் மார்க்சின் காவிய வரிகளை மனதில் ஏந்தி இங்கு சங்கமித்துள்ளோம். தனிநபர் புகழ் பாடவோ தனிப்பட்ட காழ்ப்புகளை வெளிப்படுத்தவோ நடக்கும் மாநாடு அல்ல இது. தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் உழைக்கும் வர்க்கங்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதியினரும் நலம் பெறவும் வளம் பெறவும் உத்திகளை வகுக்கும் மாநாடு இது. ஆள்வோரை அண்டி பிழைக்கும் அரசியல் அல்ல நமது அரசியல், இது வர்க்க அரசியல். மோதி தீர்க்க வேண்டிய கணக்கு என்று பறைசாற்றும் மாநாடு இது. புருவத்தை நெறி வழி ஒன்று பிறக்கும் என்ற மாவோவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆழ்ந்த சிந்தனையோடு வளமான கருத்துக்களை முன்வைக்கும் மாநாடு இது. விரக்திகளை சோர்வுகளை விரட்டி அடித்து உத்வேகத்தை எழுச்சியை புதுப்பிக்கும் மாநாடு. வர்க்க எதிரிகளோடு சமூக விரோதிகளோடு அதிகார வர்க்கத்தோடு சமரசமின்றி சமர் புரிந்த அனுபவங்களை பகிர்ந்து எதிர்கால கடமைகளை தீர்மானிக்கும் மாநாடு. பிரிக்கிற அரசியலை, சாதி மத அடிப்படையில் பிரிக்கிற அரசியலை புறம் தள்ளி வர்க்கங்களை இணைக்கிற அரசியலை முன்னிறுத்தும் மாநாடு. களம்பல கண்டு தியாகங்களை புரிந்து அடக்குமுறைகளை சந்தித்து உயிர்களை பலிகொடுத்த பிறகும் சோஷலிசமே எங்கள் மூச்சு, மக்கள் ஜனநாயக புரட்சியே எங்கள் பாதை என்று ஏறுபோல் வீறுநடை போடும் போராளிகளின் மாநாடு இது. கேட்டிலும் துணிந்து நில், சீருவோர் சீரு என்ற புதிய ஆத்திச்சூடியின் எதிரொலியாய் நடக்கிற மாநாடு. தமிழகத்தின் இடதுசாரி ஜனநாயக சக்திகளை பலப்படுத்த வியூகம் வகுக்கும் மாநாடு. சாதிய ஒடுக்குமுறையா வர்க்க சுரண்டலா எது பிரதானம் என்ற கேள்விக்கு இந்தியாவின் வர்க்க போராட்டம் இந்த இரண்டையும் இணைத்ததுதான் என்று முழங்கும் கம்யூனிச இயக்கத்தினுடைய வாரிசுகள் கூடியுள்ள மாநாடு. பூரண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முதலில் வைத்த இயக்கம். தேச விடுதலை போராட்டத்தையும் சாதி ஒழிப்பையும் இணைத்து முன்வைத்த இயக்கம். காங்கிரஸ் முன்வைத்த முழக்கமாக இருந்தாலும் சுயராஜ்யம் என்கிற முழக்கத்தினுடைய உள்ளடக்கமாக தொழிலாளி விவசாயி நலன்கள் இருக்க வேண்டும் என்று முன்னிறுத்திய இயக்கம். முதல் மே தினத்தை நடத்திய தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அவர்களுடைய வழிவந்த இயக்கம். தஞ்சை மண்ணில் வர்க்க போராட்டத்தை நடத்தி காட்டிய அருமை தோழர் பி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வாரிசுகளாய் இணைந்திருக்கிற இயக்கம். பெரியாரியம் அம்பேத்கரியம் உள்ளிட்ட கோட்பாடுகள் கொள்கைகளின் சிறந்த கூறுகளை உள்வாங்கி மார்க்சிய பாதையில் முன் செல்கிற இயக்கம். பெண்களை போகப் பொருளாகவோ தியாக தீபங்களாகவோ கருணை அடிப்படையிலோ பார்க்காமல் புரட்சி படையின் சக தளபதிகளாக நடத்துகிற இயக்கம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்.
நான் கம்யூனிஸ்ட் என்பதை தவிர வேறு பெருமை என்ன இருக்க முடியும்? எத்தனை மாடல்கள் வந்தாலும் இடதுசாரி மாடலின் நேர்த்தியை வீழ்த்திவிட முடியாது என தோள்தட்டும் மாநாடு அல்லவா இது? இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸின் பாசிச தன்மை கொண்ட நடவடிக்கைகளை எதிர்க்கிற சரியான சித்தாந்த அரசியல் அறிவியல் பார்வை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு என்று உரக்கச் சொல்லுகிற மாநாடு. கருத்து சுதந்திரத்தின் குரல் வளை நெரிக்கப்பட்டாலும் என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை மக்களின் நலனுக்காக குரல் எழுப்புவேன் என்று முழங்குபவர்களுடைய செயல்பாட்டாளர்களுடைய இயக்கமாக கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது. எங்கள் குரல் வளையை நெரித்து எங்களை மௌனித்து விடலாம், ஆனால் எங்கள் மௌனம் எங்கள் வார்த்தைகளை விட உரத்து பேசும் என்கிற சிக்காகோ மே தின தியாகிகளின் வழித்தோன்றல்கள் நாம். நையப்புடை என்ற பாரதியார், அடித்தால் திருப்பி அடி என்ற ஸ்ரீனிவாசராவ், இந்த வார்த்தைகள் வன்முறையை தூண்ட அல்ல, வன்முறையிலிருந்து மக்களையும் நம்மையும் பாதுகாக்க என்ற புரிதல் நமக்கு உண்டு. அடக்குமுறை சகித்து கொள்ளப்படக்கூடாது, அடக்குமுறை எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்கிற புரிதலோடு நடக்கிற மாநாடு. கொலைவாளின எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்கிற பாரதிதாசன் வரிகளில் அந்த வாழ் என்பது நம்முடைய ஸ்தாபனம் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஸ்தாபனம் என்கிற ஆயுதத்தை பட்டை தீட்டுவதற்காக நடைபெறுகிற மாநாடு. தமிழக மக்களை தாக்குகிற பாஜக அரசின் பொருளாதார கொள்கைகள், மதவெறி நடவடிக்கைகள், மெல்ல கொல்லும் விஷம் போல அவர்கள் விதைக்கிற பொய்கள், தேசபக்தி என்ற பெயரில் நடத்துகிற பிரித்தாளும் சூழ்ச்சி போன்றவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதற்காக கூடியிருக்கிற மாநாடு. தொழிலாளி விவசாயிகளுடைய ஒற்றுமை கட்டி பெண்கள், இளைஞர், மாணவர், மாற்றுத்திறனாளி, பழங்குடி இனத்தவர், பட்டியல் இனத்தவர் என்று சகல பகுதியினரையும் அணிதிரட்டும் நோக்கத்தோடு இந்த தேசத்தினுடைய பன்மைத்துவத்தையும் மக்கள் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்காக வியூகம் வகுக்கிற மாநாடு. KP ஜானகி அம்மா அவர்களின் மதுரை, அதே போல மாரி மணவாளன், தூக்குமேடை பாலு துவங்கி வில்லாபுரம் லீலாவதி வரை எண்ணற்ற தியாகிகள் விதைக்கப்பட்டிருக்கிற இந்த மதுரை பூமி மிகப்பெரிய தேச விடுதலை போராட்ட பாரம்பரியம் கொண்ட இந்த மதுரை, வர்க்க போராட்டத்தினுடைய உலைக்களமாக திகழ்கிற இந்த மதுரையில் நடக்கிற இந்த மாநாடு வெல்லட்டும் என்று வாழ்த்துகிறேன். வெளியே அடிக்கிற வெயிலை போல அனல் பறக்கும் விவாதங்களை எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் நாளைய விடியலை போல இந்திய தேசத்தின் விடியலுக்காக, தமிழகத்தினுடைய விடியலுக்காக கனிவோடு கருத்தொற்றுமையோடு முடிவுகளை கொண்டு வரும் மாநாடாக இது அமையும். இந்த மாநாடு வெல்க என்று வாழ்த்தி தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக துவக்க உரைக்கு முன்னால் 2 சிறிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன தோழர்களே. ஒன்று, தீக்கதிர் செயலி துவக்கப்படுகிற நிகழ்ச்சி. தீக்கதிர் நாளிதழ் மற்றும் இணைய பக்கத்தில் வெளியிடப்படும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் இனி உங்கள் கையில் இருக்கும் மொபைல் போனில் வந்து சேரக்கூடிய விதத்தில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய கட்டுரைகள், செய்திகளை தேடி படிக்கும் வசதியும் இந்த செயலியுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது. தீக்கதிர் மொபைல் செயலியை தோழர்கள் அதிக அளவு பயன்படுத்துவது பல விதங்களில் உதவியாக இருக்கும். தீக்கதிரின் நிதிச்சுமையை குறைக்கும் விதமாக ஒரு சிறிய வருவாயையும் ஈட்டித்தரும் என்று நினைவுபடுத்துகிறோம். தோழர்கள் QR கோடை டவுன்லோட் செய்து மொபைலில் பதிவேற்றம் செய்து பயன்படுத்த வேண்டும். அதனை தற்போது தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் வெளியிடுகிறார். கலீல் ஜாகீர் மல்டிமீடியா யூனிட், மணிமாறன் விழுப்புரம் IT யூனிட், கனகவேல் மென்பொறியாளர் ஆகியோருடைய பங்களிப்போடு சிறப்பாக அற்புதமாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. கட்சி மட்டும்
பெரிய ஸ்கிரீன் கர்சரை பெருசாக வர மாட்டீங்க வரவே மாட்டீங்க. நன்றி தோழர்களே. அடுத்து உடல் சென்னையில் இருந்தாலும் உயிரும் மனமும் மதுரையில் நடக்கிற இந்த மாநாட்டில் தான் இருக்கிறது என்ற நிலையில் அருமை தோழர் என்எஸ் அவர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி சிம்மகர்ஜனை செய்திருக்கிறார். அதை தற்போது காணொளியில் காண்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மகாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு எல்லா வகையிலும் சிறப்பாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மதுரையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புரட்சிகரமான மார்க்சிஸ்ட் கட்சியின் அமைப்பை தமிழ்நாடு முழுவதிலும் விநியோகிப்பதற்கும் இந்த மாநாடு தேடுதல் புரியும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் விடுதலை போராட்ட இயக்கத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் உயிர்த்தியாகம் செய்த தியாகிகளை நினைவிலே கொண்டு அவர்களுடைய பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று நம்முடைய தோழர்கள் அனைவரும் எவ்வளவு பாராது இந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தில் மதுரை மாவட்டம் மகத்தான பங்கு வகித்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றிலும் அது ஒரு முக்கியமான பங்கை ஆற்றியிருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த விடுதலை போராட்டத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் அதேபோல் சமீபத்தில் ஏற்பட்ட இந்த பெருந்தொற்று போதும் மக்களுக்கு சேவை செய்து அதில் வீச்சாக செய்த தியாகிகளின் நினைவுகளை போற்றுவமாக தூத்துக்குடியில் நடைபெற்ற கட்சியின் 22வது மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பரிசீலித்து அவை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மாநாடு ஆழ்ந்து விவாதிக்கும். அதேபோல் அடுத்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விரிவாக்கத்திற்கும் வெகுஜன வர்க்க அமைப்புகள் நிர்வாகத்திற்கும் நல்ல திட்டங்களை இந்த மாநாடு வகுக்கும் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 23வது மாநாடு கேரளாவில் கண்ணனூரில் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் மதவெறி வகுப்புவாத பாச சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கும் முறியடிப்பதற்கும் எடுக்கப்படக்கூடிய கட்சியின் அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு மதம் பொருந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த இடதுசாரி ஜனநாயக முன்னணியை அமைப்பதற்கும் நம்முடைய கட்சி தோழர்கள் அனைவரும் இரவு பகல் பாராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் ஜனநாயக புரட்சி ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத்.
அருமை தோழர்களே, அடுத்து இந்த மாநாடை துவக்கி வைக்க உங்கள் அனைவரின் சார்பாகவும் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களை அழைக்கிறோம். We call upon our All India General Secretary, Comrade Sitaram Yechoori, to deliver the inaugural address. இந்த உரையை மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் நூர் முகமது அவர்கள் மொழியாக்கம் செய்வார். அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். After a long time. After a long time. The president of this open session of the 23rd State Conference of the Tamil Nadu CPI-ML, Comrade Vasuki, members of the Politburo present here, Comrade G. Ramakrishnan, Comrade M.A. Baby, members of the Central Committee, State Secretary, Comrade K. Balakrishnan, Comrade A.K. Padmanabhan, Comrade Sampath, Comrade Soundarajan, and all the senior leaders who are present here, my dear comrades and friends. This 23rd State Conference, this 23rd State Conference of Tamil Nadu unit of the CPI-ML is the last of the conferences, state conferences that is being held before we move to our 23rd All India Party Congress to be held at Kannur from the 6th to the 10th of April. We've just heard a very rousing speech or a greeting by Comrade Shankaraya, our veteran. Nobody can defy the laws of nature, but it's only a Marxist revolutionary who can stretch the laws of nature to the maximum. And that is what Comrade Shankaraya is doing, continuing his revolutionary work, and with a memory which is clearer than even mine at this moment, I can admit. He's spoken of the forthcoming All India Party Congress. So that spirit is what I think we'll have to consolidate and strengthen in the coming days to face the challenges, immense challenges that we have before us as a country, as a people, and as a revolutionary movement to liberate humanity from exploitation. மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, எம்.ஏ. பேபி அவர்களே, மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் ஏ.கே. பத்மநாபன் அவர்களே, சம்பத் அவர்களே, தோழர் டி.கே. ரங்கராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த தோழர்களே, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23வது தமிழ் மாநில மாநாடு தான் இந்திய நாட்டில் கட்சி அகில இந்திய மாநாட்டுக்கு முன்னதாக நடைபெறுகின்ற இறுதி மாநாடாக அமைந்திருக்கிறது. வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி துவங்கி கேரள மாநிலம் கண்ணூர் நகரத்தில் கட்சியினுடைய 23வது அகில இந்திய மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி தோழர் சங்கரையா அவர்களுடைய எழுச்சிமிகு உரையை நாம் பார்த்தோம், கேட்டோம். ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியினால் மாத்திரம்தான் இயற்கையை வென்று நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்பதை தோழர் சங்கரையா அவர்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிறந்த மார்க்சிஸ்ட் மாத்திரமல்ல, சிறந்த நினைவாற்றல் கொண்ட ஒரு நபர் என்ற அடிப்படையில் அவருடைய உரை ஏராளமான
சவால்களை கொண்ட காலத்தை நினைவு கூர்வதாக அமைந்திருந்தது. அவருடைய உரையின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற அந்த உணர்வை நாம் வளர்த்த வேண்டும். அதன் மூலமாக நம்மை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எல்லாம் நாம் சந்தித்து இந்த நாட்டில் அனைத்து வித சுரண்டல்களிலிருந்தும் மக்களை விடுவிக்கின்ற புரட்சியை நோக்கி நம்முடைய இயக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். The challenges that we are facing today in the country are probably the gravest since the country's independence. During the last 4 years, particularly since the return of the BJP government at Delhi, at the central, to control the central government, there has been a very systematic and aggressive pursuit of the Hindutva agenda, that is the ideological project of the fascistic RSS. It is this project that is unfolding in our country today. There is, along with this, a very aggressive neoliberal reform process, the loot of our economy, of our national assets, the indiscriminate privatization of the public sector, the development of the worst form of crony capitalism, the growth of a corporate communal nexus that is controlling and looting our country, accompanied by a very fierce growing authoritarianism, attacking the fundamental democratic rights and civil liberties of our people with large-scale arrests under the UAPA, Sedition Act and other draconian laws. So we have a multi-pronged attack on our constitutional order, and with the sole aim of replacing the secular democratic Republic of India with the RSS fascistic concept of a Hindutva Rashtra. இன்றைக்கு நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்ற நிலைமை மிக மோசமான நிலைமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு காலமாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மிக கடுமையான நிலையில் தன்னுடைய RSS இயக்கத்தினுடைய ஹிந்துத்துவா நிகழ்ச்சி நிரலை அமுலாக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நவீன தாராளமயமாக்குதல் கொள்கையையும் மிக வேகமாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் பெருமுதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கும் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் கொள்ளையடிப்பதற்குமான நிலைமையினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கூட்டு களவாணிகளான கார்ப்பரேட்டுகளோடு அரசாங்கம் இன்றைக்கு ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கின்ற காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மறுபுறத்தில் அரசாங்கத்துடைய எதேச்சாதிகார நடவடிக்கைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, குடிமை உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இன்றைக்கு நாட்டிலே மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஏராளமான கொடூரமான சட்டங்கள் அமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் நம்முடைய இந்த காலம் என்பது RSS-உடைய இந்துத்துவா நிகழ்ச்சி நிரலுக்கும் இந்த நாட்டினுடைய பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக உரிமைகளுக்குமான போராட்டமாகத்தான் இந்த காலம் அமைந்திருக்கிறது. Along with this, in order to achieve this objective of the Hindutva Rashtra, all the independent institutions and authorities created by the Indian Constitution are under grave attack. Beginning from the Parliament itself, when Comrade Theekkathir and I were in Parliament together, we could debate, discuss many of the issues and the laws when they were made. Today, there is no discussion. The force of brute majority, it is the tyranny of the majority that has reduced Parliament into not even a debating society, but just a rubber stamp of the executive or the government. Likewise, the Supreme Court, the judiciary, another pillar of our Constitution. For nearly 3 years now, the challenges to the abrogation of Article 370
the dissolution of the state of Jammu and Kashmir, the challenges to the constitutional validity of the Citizenship Amendment Act, the challenges to the legalization of political corruption through the electoral bonds, all these cases continue to remain pending, not heard before the Supreme Court for the last 3 years. Likewise, you have the functioning of the Election Commission that is coming under increasing question marks, that even the code of conduct that they prescribe, even violations of that are not acted upon. And then you have the Enforcement Directorate, the CBI, which function as the political arms of this government. So the net result is the undermining of the 4 fundamental principles or the foundational pillars of our Constitution. That is the economic sovereignty of India, secular democracy, social justice, and very importantly, federalism, or the relations between the union government and the states. All these 4 foundational pillars are under assault today. So this is the gravest challenge for India's constitutional order, which we will have to rise to defend. After all that has been sacrificed during the freedom struggle and these 75 years, today we are at the brink of a government that is proceeding to destroy these very foundations, which cannot be permitted. And that is why the CPI-ML has very, very strongly and consistently, it's always been, but now strongly, come forward giving the slogan to the people of India that we have to save India today so that we can change India for the better in the future and to move towards socialism in the future. For that we have to save India today, and that is the priority when people should all unite and rally. You're stopping, you've been too long. Yeah, sure. இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய அரசாங்கம் தன்னுடைய இந்துத்துவா என்கின்ற கொள்கையை அமலாக்குவது மாத்திரமல்லாமல் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் மீதே ஒரு கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பின்படி பாராளுமன்றம் மிக முதன்மையானது. பாராளுமன்றத்தின் மீதே இன்றைக்கு தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன. தோழர் டி.கே. ரங்கராஜன் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மக்களை பாதிக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாம் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே தரப்படும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிருக பெரும்பான்மையின் காரணமாக பாராளுமன்றம் என்பது விவாதம் நடத்துவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அரங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படையான அம்சமாக நம்முடைய ஜனநாயக நாட்டில் அமைந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய தினம் நீதிமன்றங்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. நீதிமன்றங்கள் மூலமாக நியாயங்கள் கிடைப்பது மறுக்கப்படுகின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிகிள் 370 படியான உரிமைகள் மறுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கு குறித்த விசாரணை விசாரிக்கப்படாமலேயே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக அம்சத்தை பாதிக்கக்கூடிய குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட ஏராளமான முக்கியமான பிரச்சனைகள் குறித்த வழக்குகளெல்லாம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்படாமலேயே நீண்ட காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய நீதி பரிபாலன முறை கூட இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல நம்முடைய தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்பட்டு ஒரு நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஆளும் அரசுக்கும் ஆளும் கட்சிக்கும் சார்பாக பல்வேறு பிரச்சனைகளிலே ஒரு சார்பாகவும் பல பிரச்சனைகளில் தலையிட மறுத்தும் இருந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய அரசியல் எதிராளிகளை தாக்குவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் அச்சுறுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் 4 முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய அடிப்படை அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்படுகின்றன. நாட்டினுடைய மதசார்பின்மை, நாட்டினுடைய சமஷ்டித்தன்மை, மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் உரிமைகளை கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் இன்றைக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. 75 ஆண்டு காலமான இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் போராடி பெற்ற உரிமைகள் அனைத்துமே இந்த ஆட்சி காலத்தில் பறிக்கப்படுகின்றன, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டிலும் நாம் இன்றைக்கு இந்தியாவை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முதன்மையான முழக்கமாக கொண்டு செல்கின்றோம். இந்தியாவை காப்போம் என்று சொன்னால் இந்தியா காக்கப்பட்டால் மாத்திரம்தான், இந்தியாவுடைய அடிப்படையான அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டால் மாத்திரம்தான் நம்மால் இந்த நாட்டினுடைய சுரண்டலை ஒழித்து ஒரு பாகுபாடற்ற சோசியலிச சமுதாயம் என்ற லட்சியத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த முழக்கத்தை இன்றைக்கு முதன்மையாக முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது. What I was speaking about is the 4 foundational pillars. Federalism. Today the rights of the states are being assaulted very, very severely. We must recollect and remember the first article, Article 1 of the Indian Constitution. Article 1. Article 1 of the Indian Constitution says, India, that is Bharat, is a union of states. Unquote. That is the definition of India. Without states, there is no union government. Without states, there is no India, that is Bharat. But this recognition of the states, the rights of the linguistic states, of that language, of that culture, of that traditions, each one of them were equally respected when the Constitution was drafted and implemented these 7 decades with many limitations and many violations. That's a different point. But today they want to destroy federalism altogether in order to establish a unitary state structure, which is necessary for converting the secular democratic republic into a fascistic Hindutva Rashtra. That is why today they contest the fact that they are the union government. They say they are the central government and the states are only administrative units. No, every state with their language, their pride, their history, their culture, and their pride in their culture, they will have to stand up to assert that India is a union of equality between these various linguistic groups, between the various diversities that we have, between the various nationalities that we have, and that cannot be violated, and that is a very important element of our struggle today. நாட்டினுடைய அடிப்படையான 4 அடித்தளங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தகர்க்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். அதிலே பிரதானமானது இந்த நாட்டினுடைய சமஷ்டித்தன்மை என்கின்ற கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி என்பது இன்றைக்கு கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய ஷரத் 1, அந்த ஷரத் 1 என்பதே இந்த நாடை பற்றி, இந்த தேசத்தை பற்றி விளக்குகின்ற பொழுது, இந்த தேசம் மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றியம்தான் பாரதம் அல்லது இந்தியா என்று விளக்குகிறது. பாரதம் என்கின்ற அந்த நாடு இந்த நாட்டினுடைய பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள் கொண்டிருக்கக்கூடிய மாநில மக்களை கொண்டதாக இல்லை என்றால் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த நாட்டினுடைய பரந்துபட்ட மக்களுடைய பன்முக கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், இவைகளை எல்லாம்
இன்றைக்கு பாதுகாக்கின்ற ஒன்றாக இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் இருக்கிறது. அந்த பன்முக கலாச்சாரமும் பன்மொழிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த ஒன்றுபட்ட இந்தியா என்கின்ற அந்த சமஷ்டித்தன்மையை, ஒருமைப்பாட்டை கடுமையாக பாதிக்கப்படுகின்ற வகையில் மத்திய அரசாங்கம் தாக்குதலை நடத்தி இந்த நாட்டை ஒற்றை நாடாக அல்லது யூனிட்டரி ஸ்டேட் என்கின்ற ஒன்றாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கும் அவர்களுடைய பாசிச கொள்கைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் இந்த ஒரு ஒன்றிய அரசு என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் இதை மைய அரசு என்று சொல்கிறார்கள். மாநிலங்களுடைய உரிமைகள், மாநிலங்களுடைய மொழிகள், மாநிலங்களுடைய கலாச்சாரங்கள் அனைத்தையுமே அவர்கள் நசுக்கி ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நாட்டினுடைய அனைத்து மாநில மக்களுக்கும் சமமான உரிமைகள் வேண்டும். அவருடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சமத்துவம் பேணப்பட வேண்டும். இவைகளையெல்லாம் பாதிக்கின்ற வகையில், இவைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாம் கடுமையாக எதிர்த்து நம்முடைய நாட்டினுடைய பன்முக கலாச்சாரத்தையும் பல்வேறு மொழிகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய அடிப்படையை பாதுகாக்க வேண்டிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். Yet during these 4 years, since the last state conference of the All India Party Congress, there have been many popular struggles and people struggles and many big struggles and mighty struggles. You had the countrywide resistance to the imposition of the Citizenship Amendment Act. You had the historic farmer struggle that finally made an obstinate Prime Minister to bend backwards and repeal the agri laws. You had the trade union struggles, and only yesterday, the fourth of the 2 days All India strikes, in the last 4 years, the fourth All India strike against these policies of loot of our country's national assets, privatization, for the rights of the working people and the working class. That has happened last 2 days. And you had the growing unity of our agricultural sector, farmers, agricultural labor, and the working people, the working class, the trade unions. All these big struggles have been going on. But yet, when elections come, the BJP continues to maintain a certain edge and gain victories. Why? Why is this popular discontent among the people of the immense agonies that has been imposed by this government, by their policies? Their lives are being destroyed. Prices of petrol now have gone up 7 times in the last 8 days. And they'll continue to go now. And they only give excuses saying Ukraine war, that's why it's happening. But the fact is, for the last 7 years, 8 years, lakhs of crores of rupees have been collected due to increased central taxes on petroleum products, which they are refusing to withdraw. If they withdraw that, the price of petrol and diesel will fall at least by 35 rupees per litre. But they are making money at the expense of the people. Yet, in elections, they keep getting the support. Why? That must be properly pinpointed, and that must be defeated. How many? 35. I mean, how many lakhs of crores? Every lakhs of crores. கடந்த அகில இந்திய மாநாடு நடைபெற்று முடிந்து கடந்த 4 ஆண்டுகளை நாம் பார்த்தோமேனால் இந்த நாட்டில் மத்திய அரசாங்கம் ஏராளமான மக்கள் விரோத கொள்கைகளை தொடர்ந்து அமலாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்தச் சட்டம். அந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்ட போது, பிறப்பிக்கப்பட்ட போது, இந்த நாடுகளில் மிக பிரமாண்டமான போராட்டங்கள் நடைபெற்றன. அதுபோல விவசாயிகள் சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது நாடுகளில் விவசாயிகள் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தின் விளைவாக மோடி அரசாங்கம் தன்னுடைய நிலையிலே இருந்து பின்வாங்கி அந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெற வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள்.
2 தினங்களுக்கு முன்னால் நாடு தழுவிய அளவில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய 2 நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. நம்முடைய கடந்த மாநாட்டிலிருந்து இந்த மாநாடு வரை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஏராளமான அகில இந்திய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்றது 4வது அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம். இந்த போராட்டத்திலே உழைப்பாளி மக்கள் இணைந்திருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இணைந்திருக்கிறார்கள், விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள், நாட்டினுடைய சர்வபகுதி மக்களும் இணைந்து அந்த பிரம்மாண்டமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கடந்த ஆண்டுகளில் ஏராளமான வலுவான பிரம்மாண்டமான போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றாலும் கூட மீண்டும் மீண்டும் பிஜேபி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுகிறது என்பதை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் இந்த காலத்தில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து மக்கள் மீதான தாக்குதல்களையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் தொடர்ந்து 7 தடவை உயர்த்தப்பட்டு விட்டது. கடந்த 7-8 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்கள் மீது மத்திய வரி விதிப்பின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் ஆதாயமாக பெற்றிருக்கிறார்கள். பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரி உயர்வு என்பது மக்களுடைய பாக்கெட்டிலிருந்து, மக்களுடைய கைகளிலிருந்து பல லட்சம் கோடி ரூபாயை அரசாங்கம் தன்னுடைய கையில் அள்ளி கொண்டிருக்கின்ற, கொள்ளையடிக்கின்ற ஒன்றாக இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். That's why they've created an overarching Hindutva identity in the country, by only focusing on sharpening communal polarization. During these recent elections to the 5 state assemblies, the Prime Minister and all the leaders of the BJP did not utter a single word on growing unemployment, on the price rise, on growing poverty, on growing hunger. All the speeches were concentrated on 80% versus 20%, spreading communal hatred between Hindus and the Muslims. All the speeches were concentrated on Shamshan Ghat and Kabristan, in Hindi what they call the different places where the departed are said goodbye to, between the Hindus and the Muslims. And the Chief Minister of UP would conduct his public meetings with a bulldozer near the dais, clearly saying that this is how the minorities will be dealt. The spread of hate, the spread of violence following that, and that is the basis on which they have created a sort of a Hindutva identity, over which all other problems of the people they seek to send to the background. And this they are doing by insidious methods, which we will have to recognize and fight. And one of those methods is through the new education policy to control the mindsets of the people. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய வகுப்புவாத நிகழ்ச்சிகளை அமுல்படுத்துவதற்காக ஹிந்துத்துவா என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்தித்தான் தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்களோ அமைச்சர்களோ இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எதை பற்றியும் பேசுவதில்லை. விலைவாசி உயர்வை பற்றி பேசுவதில்லை, இந்த நாட்டினுடைய வறுமையை பற்றி பேசுவதில்லை, வேலையின்மையை பற்றி பேசுவதில்லை, இந்த நாட்டு மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் பேசுவது கிடையாது. மாறாக அவர்கள் மக்களுக்கு முன்னால் 80% மக்கள் இந்துக்கள், 20% மக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற பேச்சுக்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்துக்களை ஒன்றுபடுத்துகின்ற ஒரு நோக்கத்தை அவர்கள் தன்னுடைய உரைகளிலெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து முஸ்லிம் என்கின்ற அந்த வேற்றுமையை தன்னுடைய பொது கூட்டங்களின் மூலமாக முன்னிறுத்துவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த வெறுப்பிரிவின் மூலமாக முஸ்லிம் மக்கள்
அல்லது சிறுபான்மை மக்கள் மீதான கடுமையான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இதன் மூலமாக இந்த நாட்டில் ஹிந்துத்துவா என்கின்ற அவர்களுடைய RSS தத்துவத்தை இன்றைக்கு முன்னிறுத்துவதன் மூலமாக மக்களை பாதிக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நம் முன்னால் இருக்கின்ற பிரதானமான கடமை என்பது இப்படிப்பட்ட வகுப்புவாத நிகழ்ச்சியினர்களுக்கு எதிராக நாம் மக்களை திரட்ட வேண்டிய கடமை நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய ஹிந்துத்துவா கருத்தை முன்னிறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் இந்தியாவுடைய கல்வி அமைப்பையே மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். Now the latest thing is the Prime Minister advertising a film called the Kashmir Files. He talks about the fact that when militancy developed in the 1990s in the Kashmir Valley, many Hindu Brahmins who are called as Kashmiri Pandits, Pandit means a Brahmin, the Brahmins were targeted and there was a migration of them. The film is about those attacks on these Pandits. But what are the facts of the matter? The police headquarters at Srinagar had put out in December the data in the Srinagar district saying that during the 1990s militancy, 89 Kashmiri Pandits were killed. At the same time, 1,635 people belonging to the other faiths, mainly Muslims, were also killed by the militants. They don't mention the other fact. They only concentrate on the Pandits to rouse the Hindu-Muslim passions. When the truth is that every human life is precious, every human being is a human being. Militancy can be fought only by a united Indian people, not by dividing the Indian people. But they want to divide the Indian people to consolidate the Hindutva vote bank, and that is why these insidious sort of propaganda methods are also being used, and this needs to be properly exposed, and people will have to realize that there is a political agenda behind these entire moves that the government and their organizations are doing. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கின்ற ஒரு திரைப்படத்தை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்கின்ற அந்த திரைப்படம் 90களில் நடைபெற்ற காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற காஷ்மீர் பண்டிட்டுகள் என்கின்ற பிராமணர்களுக்கு எதிராக தீவிரவாதிகளுடைய தாக்குதலை ஒட்டிய ஒரு திரைப்படம். அதிலே ஏராளமான பண்டிட்டுகள் பாதிக்கப்பட்டார்கள். காஷ்மீர் மாநிலத்தினுடைய போலீஸ் தலைமையிடத்தில் இருக்கின்ற தகவல் அடிப்படையில் பார்த்தால் கூட 1990களில் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதலில் 89 காஷ்மீர் பண்டிட்டுகள் என்ற பிராமணர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் அந்த காஷ்மீர் மாநிலத்தில் 16,000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் அல்லாத முஸ்லிம்கள் உள்ளிட்டவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு 1600 இந்துக்கள் அல்லாத முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இந்த பிரச்சனையை ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றி அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு மனித உயிரும் விலை மதிப்பெற்றது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மனித உயிர்களெல்லாம் விலை மதிப்பெற்றவைகள் என்று நாம் கருதுகின்றோம். ஆகவே இந்த விலை மதிப்பெற்ற உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எந்த வகையிலான தீவிரவாதமானாலும் அவை முறியடிக்கப்பட வேண்டும். தீவிரவாதம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்திய மக்களுடைய ஒற்றுமையின் மூலமாகத்தான் அதை செய்ய முடியுமே ஒழிய மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. ஆனால் மத்திய அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள்.
மக்களை பிளவுபடுத்துவதன் மூலமாக தங்களுடைய ஆதாயத்தை அரசியல் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த அஜெண்டாவை நிகழ்ச்சிகளை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை முறியடிப்பது என்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. They have made this film tax-free, and the Prime Minister personally has recommended everybody should see it. And the campaign that they conduct is those who don't see the film are not Indian patriots. This is the insidious manner in which they are dehumanizing Indian people. Not as patriots, as Indians, as human beings, but as Hindus or Muslims. And now they have begun a more insidious method of wanting to introduce the compulsory teaching of Bhagavad Gita in the schools. The Vice President of India has gone on record to say what is wrong in saffronizing education. What is wrong in teaching the values of the Bhagavad Gita? One, when you're teaching values of the Bhagavad Gita, teach the values of all religions in India according to the secular principles of our constitution. But why insist only on Bhagavad Gita? And what is the teaching of Bhagavad Gita? What is it? What does it generate? That is the important thing that we have to realize. What is the meaning of this move? நம்முடைய பிரதமர் அவர்கள் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது யாரெல்லாம் அந்த திரைப்படத்தை பார்க்கவில்லையோ அவர்களெல்லாம் தேசபக்தியற்றவர்கள் என்று அவர் கூறுகிறார். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மக்களுடைய தேசபக்தி என்பது இந்த அரசாங்கத்தினால் இந்த அடிப்படையில் விளக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தமட்டிலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களானாலும் சரி, முஸ்லிம்களானாலும் சரி, அவர்களை பிளவுபடுத்துவது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் பகவத்கீதையை பள்ளிப்பாட புத்தகங்களில் கட்டாயமாக அறிமுகப்படுத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது. ஏன் பகவத்கீதை அவர்கள் கட்டாய பாடமாக்க முயற்சிக்கிறார்கள்? இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற அடிப்படையை தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள். வேறு எந்த மத புத்தகங்கள் ஆனாலும் சரி, அவைகள் இப்படிப்பட்ட வன்முறைகளை போதிக்கவில்லை. ஆனால் இந்துத்துவா சக்திகளுடைய நோக்கமான வன்முறையை போதிக்கின்ற வகையில்தான் இன்றைக்கு பகவத்கீதை என்கின்ற அந்த நூலை எல்லா பாடப்புத்தகங்களிலும் கட்டாயமாக அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய தத்துவார்த்தத்தை, வன்முறை தத்துவார்த்தத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. Amongst the many things that the Bhagavad Gita talks about, many values, many principles, many issues, the central point of Vishnu telling, or Krishna, Parthasarathi in the Bhagavad Gita, Mahabharata, telling Arjuna that he should fight and kill his own cousins, his own relations, is based on what? What the Bhagavad Gita says, Karmanyevashu adhikaraste ma phaleshu kadachana. Your duty is to fulfill your karma. You should not bother about the fruits of doing your duty. What is this karma? Who defines this karma? This karma is defined by the Manusmriti. This karma is defined by the caste divisions in the society, into which caste you were born. It is justified because of the sins you committed in your last life. You are paying for those sins by being born as a Dalit, as a Shudra, as somebody, as a lower caste. Your duty is to fulfill the duties of that caste so that in your next life, you will get a better life. Now, whether there was a past life or whether there is a next life, I mean, people like us know that there is no past life, no next life. We are here, we are materialists. But anyway, even if you accept that, that means what? Justification of the caste atrocities that continue to be perpetuated. If you are a Shudra today, you will have to do manual scavenging that is still happening in India even after the practice is banned. If you are a Dalit,
you will have to keep doing the service to the upper caste. And that is your duty. If you fail in your duty, the Bhagavad Gita says, then you will have a worse life in your next life. So you will have to do your duty. That is justification of the caste hierarchies and social oppression. And that is the other element, justification of the subjugation of women. Pitra Bhakti, Pativrata, Putra Seva. The life of the woman is service to, bhakti to the father, loyalty to the husband, and service to the child, and particularly the son. And that is the hierarchy. So the brutal rapes, gang rapes and murders of our Dalit sisters can be justified. That is the karma. The caste atrocities can be justified. The burning alive of lower caste can be justified. So this is the order that is sought to be sought, and this is to be ingrained into the mindsets of our youngsters, saying this is the society, ideal society for India, and that can only be achieved under this sort of a rule. This is the insidious propaganda to control the subconsciousness of people's understanding and minds, which has to be fought at all levels in order to ensure that such a reactionary, backward and exploitative system that will be created under their order should not be permitted. ஏன் அவர்கள் பகவத்கீதையை முன்னிறுத்துகிறார்கள்? பகவத்கீதையினுடைய போதனைகளை ஏன் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான அடுக்குகளை நியாயப்படுத்துகின்ற விஷயத்தை இன்றைக்கு பகவத்கீதை என்கின்ற அந்த நூல் செய்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால், உன்னுடைய பிறவியினுடைய கர்மம் என்பது உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவது. அந்த கடமைகளை நிறைவேற்றினால் நீ அடுத்த பிறவிக்கு, நல்ல உயர் பிறவிக்கு நீ செல்ல முடியும். நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தீயானால் அந்த ஜாதிக்கு கீழ் இருக்கக்கூடிய, ஜாதிக்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ கடமையாற்ற வேண்டும், அவர்களுக்காக பணியாற்ற வேண்டும். நீ சூத்திரனாக பிறந்தால் உன்னுடைய சூத்திர கர்மத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ அதற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனாக பிறந்தேயானால் நீ அதற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த சமூகத்தில் நிலவி வரக்கூடிய ஜாதிய முறையை வலுப்படுத்துகின்ற வகையில் தான் பகவத்கீதையினுடைய போதனைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த போதனைகளை நிலைநிறுத்துவதன் மூலமாக இந்த சமூகத்தில் நிலவி வருகின்ற ஜாதிய கட்டமைப்பை பாதுகாப்பது என்பது பகவத்கீதையினுடைய போதனையின் மூலமாக இன்றைக்கு செய்யப்படுகிறது. ஒரு பெண்ணுடைய கடமையாக பகவத்கீதை என்ன சொல்லுகிறது? நீ உன்னுடைய தந்தையை மதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், உன் குழந்தைகளுக்காக நீ பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பெண்ணுடைய கடமைகளை அது வரையறுக்கிறது. பெண்ணுக்கான தனியான உரிமைகளை மறுத்து அவர் பிறருக்கு பணியாற்றுவதற்காகவே பிறந்தவர் என்ற அடிப்படையில் அது நியாயப்படுத்துகிறது. ஆகவே இப்படி பெண்ணடிமைத்தனத்தையும் இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஜாதிய தன்மையையும் நியாயப்படுத்துகின்ற ஒன்றாக பகவத்கீதை இருக்கின்ற பொழுது அதை கல்வியில் புகுத்துவதன் மூலமாக அவர்கள் இந்த கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் அதை முன்னெடுத்து செல்வதற்கும் இன்றைக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னிறுத்து கட்டமைப்பை பாதுகாப்பதன் மூலமாக இந்த நாட்டிலே
அடிமட்டத்திலே வாழுகின்ற மக்களை சுரண்டி கொடுக்கின்ற சுரண்டல் சமுதாயத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடும் இந்த நோக்கத்திலே அமைந்திருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்த மட்டிலும் இப்படிப்பட்ட ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் பெருமைப்பை பாதுகாப்பதிலும் சுரண்டலை இன்றைக்கு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் பயன்படுகின்ற இத்தகைய செயல்பாடுகளை இந்துத்துவா அமைப்பினுடைய செயல்பாடுகளை கட்டாயமாக நாம் எதிர்த்தாக வேண்டும், முறியடித்தாக வேண்டும். These developments in India, dangerous developments, are happening also in the background of very important, again, somewhat dangerous developments globally. During the COVID period, the gross mismanagement that the capitalist countries have done, US imperialism post-COVID is seeking to strengthen its hegemony over the world, and in that process, it sees China, socialist China, as a big threat to its hegemony, and therefore has begun or intensified its entire efforts globally to today isolate China. Earlier, imperialist slogan was to contain China, the containment of China. Now the slogan is the isolation of China. And in order to isolate China, because it's a future threat to imperialist hegemony, it is mobilizing all its allies. And in this process, dividing the world into dividing the world on the when conflicts between imperialism and socialism growing. And it is in this background, while it is seeking to strengthen its hegemony, that the Ukraine war has come about. இந்த உலகத்தில் கோவிட் என்கின்ற பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் நாம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த கோவிட் பெருந்தொற்றை கூட தன்னுடைய லாப நோக்கத்திற்காக, தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருப்பதையும், உலக ரீதியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கோவிட் பெருந்தொற்று என்பது உலகம் முழுவதிலும் அனைத்து நாடுகளையும் கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அந்த கோவிட் பெருந்தொற்றிலிருந்து இன்றைக்கு சோசியலிச நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த பெருந்தொற்றை பயன்படுத்தி கொண்டு சோசியலிச நாடுகளுக்கு எதிரான பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கோவிட் தொற்று முதலில் துவங்கிய சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். முதலிலே சீனாவுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பின்னர் இந்த கோவிட்டை பயன்படுத்தி கொண்டு சீனாவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதன் மூலமாக இந்த கடுமையான சந்தர்ப்பத்திலும் கூட உலகத்தை ஏகாதிபத்தியம் மற்றும் சோசியலிசத்துக்கு எதிரான ஒரு மோதலாக இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு அந்த இரண்டு முகாம்களுக்கு இடையிலான ஒரு பிளவாக இந்த தொற்றை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏகாதிபத்தியத்திற்கும் சோசியலிசத்துக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய சூழல் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி போக்குகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ சமீபத்தில் நாம் பார்ப்போமேயானால் உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தியிருக்கக்கூடிய போரை பயன்படுத்தி கொண்டு கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படிப்பட்ட தில்லுமுல்லுகளிலே அல்லது எப்படிப்பட்ட தந்திரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். The effort to strengthen its hegemony, US imperialism has been during these years expanding the NATO, the military alliance, its military alliance in Europe, moving towards Russia. When the Soviet Union disintegrated, the then assurance was that NATO will not move beyond Germany. But today, before the Ukraine war, the NATO has enrolled all other Eastern European countries except Ukraine and Belarus as its members. Before this war,
it had 175,000 combat troops of NATO on the Russian border. This war must end immediately. That is what CPI-ML had said and continues to maintain. There must be immediate ceasefire and recourse to discussions and diplomatic means to resolve the problems. But actually we must realize this is not a war between Russia and Ukraine. This is a war between Russia and USA and NATO. And Ukraine is the unfortunate theater. And this has to be resolved only when the NATO remains committed to its pledge of not expanding beyond its own alliance. Actually, NATO is not necessary now. It was formed as a counter during Cold War to the Warsaw Pact countries headed by the USSR then. That has ceased to exist. There is no rationale for NATO. But that is the instrument for American hegemonism, imperialist hegemonism. And that is why this war, if it has to be ended, the actual target of this war was to neutralize Russia with its equal nuclear arsenal that can challenge USA. On the one hand, isolate China, on the other hand, neutralize Russia. Therefore, global hegemony of imperialism can go unchallenged. உக்ரைன் யுத்தம் என்பது எதனால் ஏற்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யுஎஸ், அமெரிக்க ஏகாதிபத்தியம் மற்றும் நேட்டோ அமைப்புகள் தன்னுடைய விரிவாக்கத்திற்காக இன்றை பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோவியத் யூனியன் பிளவுபட்ட காலத்தில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் நேட்டோ ஏற்கனவே சோவியத் காலத்தில் எந்தெந்த நாடுகளிலே இருந்ததோ அதற்கு மேல் தன்னை விஸ்தரித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் அன்றைக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தன்னுடைய பகுதிகளை விஸ்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரஷ்யாவுடைய எல்லைப்புறங்களிலே நீங்கள் பார்த்தீர்களேயானால் உக்ரைன் மற்றும் ஜார்ஜியா போன்ற நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் நேட்டோ தன்னுடைய படைகளை விஸ்தரித்து விட்டது. ரஷ்ய எல்லையை ஒட்டி 1,75,000 படை வீரர்களை நேட்டோ நாடுகள் நிறுத்தியிருக்கின்றன. இவைகளெல்லாம் எதற்காக நடத்தப்படுகிறது? ரஷ்யாவை எப்படியாவது மட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இருக்கிறது. இந்த யுத்தம் என்பது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கின்ற யுத்தம் அல்ல. மாறாக உக்ரைன் பேரால் ரஷ்யாவுக்கும் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் மற்றும் நேட்டோ கூட்டணி நாடுகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற யுத்தமாகத்தான் இந்த யுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. பனிப்போர் காலத்தில் ஏற்பட்ட அந்த நேட்டோ என்ற அமைப்பு தன்னுடைய எல்லையை விஸ்தரித்துக் கொள்ளக்கூடாது, தன்னுடைய ஆதிக்க எல்லையை விஸ்தரித்துக் கொள்ளக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் தங்களை விஸ்தரித்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சியினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு உக்ரைன் யுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உக்ரைன் யுத்தம் என்பது முன்னாள் சோவியத் குடியரசு சோவியத் ஒன்றியம் இருந்த நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு ரஷ்யாவை சுற்றி நேட்டோ படைகள் வந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் இடையிலான ஒரு மோதலாகத்தான் இந்த யுத்தம் என்று இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நோக்கம் என்பது 2. ஒன்று, ரஷ்யாவை மட்டுப்படுத்த வேண்டும், மற்றொன்று சீனாவை தனிமைப்படுத்த வேண்டும். இந்த 2 நோக்கத்தை நிறைவேற்றுவதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினால் இந்த ரஷ்ய உக்ரைன் போர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. But this US imperialist hegemonism drive, that is being met with resistance in many countries, particularly in Latin America, where the USA wanted to strengthen its hegemony in many countries, and the most significant was in Chile recently. Chile was the country
with which the neoliberal agenda experiment began. 50 years later, today Chile has a left government with a strong presence of the Communist Party of Chile in the cabinet, and all youngsters in the age group between 30 and 40 serving as ministers, and they have defeated in the backyard of US imperialism in Chile the pro-US government and won the elections and formed the government. Likewise in Peru, nearby, then in Honduras, then in various countries in Latin America. This resistance is advancing, and it's advancing under the leadership of the red flag. It is the left that is dominating in this resistance, and this is happening also not only in other countries like Venezuela. The Cuba continue to, the East blockade socialist Cuba is resisting. But even in Europe, in the Scandinavian countries, all the 5 Scandinavian countries today have defeated the right-wing forces, and there is either a social democratic or a left-oriented government in these countries. That is, wherever people have risen unitedly in struggle, the pro-US governments have been overthrown, and people's voice has been established, and the red flag behind them, these governments have been formed. This is the development and the trend in the world of resistance to US imperialism globally and domestic reaction in each country. அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஏகாதிபத்திய விரிவாக்கத்திற்கு நேட்டோவை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் இப்படிப்பட்ட ஒரு மோதலை ஏற்படுத்தி இன்றைக்கு உலகம் முழுவதையும் அதனுடைய பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. உக்ரைனில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலும் கூட இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய முக்கியமான பார்வை என்பது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளை குறித்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சிலி என்கின்ற நாடு 50 ஆண்டு காலமாக நவீன தாராளமய கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு நாடு. ஆனால் இன்றைய தினம் நவீன தாராளமய கொள்கையினுடைய பாதிப்பினால் மக்கள் அங்கே கிளர்ந்தெழுந்து ஏற்கனவே இருந்த அந்த பாசிச அரசாங்கத்தை தோற்கடித்து ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த புதிய அரசாங்கத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஹோண்டுராஸ் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் இன்றைக்கு செங்கொடி உயர பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியினையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சதிகளுக்கெல்லாம் மீறி இப்படிப்பட்ட நாடுகளிலெல்லாம் மக்கள் எழுச்சிமிக்க போராட்டங்களை நடத்தி புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய ஆதரவு அரசுகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெனிசுலா நாடு, கியூபா நாடு, இவைகளையெல்லாம் தொடர்ந்து ஸ்காண்டினேவியன் நாடுகளிலும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட அரசுகள் தோற்கடிக்கப்பட்டு அமெரிக்க ஆதரவு கொள்கைகளை கொண்டிருந்த அரசுகள் தோற்கடிக்கப்பட்டு அங்கெல்லாம் புதிய சோசியலிச ஜனநாயக கட்சிகள் அல்லது சமூக ஜனநாயக கட்சிகள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே வந்திருக்கின்ற காட்சியினை பார்க்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட நாடுகளில் உழைப்பாளி மக்களுடைய போராட்டங்கள் வலுவாக எழுந்து அங்குள்ள அரசுகளெல்லாம் தூக்கறியப்பட்டு அங்கே செங்கொடி இயக்கம் மேலும் மேலும் உயர்ந்து வருகின்ற காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உலகம் முழுவதிலும் இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில்தான் நாம் இன்றைக்கு ஏகாதிபத்தியக்கு எதிராகவும் சோசியலிசத்துக்கு ஆதரவாகவுமான ஒரு நிலையை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. In this global battle against US imperialist hegemony, the Modi government today has aligned India as the junior partner of USA, of US imperialism, and thereby, along with its domestic agenda,
of destroying the secular democratic Republic of India. Globally, they are the staunchest allies of US imperialism. So that is why today, in the interest of Indian people and the Indian nation and our constitution, it is absolutely essential that this government should be removed from remaining in government, and that is the central task that emerges to save India today and to regain our position in the world as an independent voice pursuing an independent foreign policy. இன்றைக்கு மோடி அரசாங்கம் என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஆதரிக்கிறது என்பது மாத்திரமல்ல, இந்தியாவை அமெரிக்காவுடைய ஒரு இளைய பங்காளியாக மாற்றுகின்ற வகையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய கொள்கைகளை பொறுத்தமட்டிலும் மக்கள் எதிரான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, உலக அளவில் பார்த்தீர்களே ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஆதரித்து அதை பின்பற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்மை பொறுத்த மட்டிலும் இத்தகைய அரசாங்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அடிவருடியாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு முறியடிக்கப்பட வேண்டியது இந்திய மக்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய முதன்மையான கடமை என்பது இந்தியாவிலே இந்திய மக்களுடைய நலனுக்கு எதிராகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாகவும் இருக்கின்ற மோடி அரசாங்கம் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய பிரதானமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. That's why if we have to isolate and defeat the BJP, who are the main forces that will be able to achieve this? Here, the left and the CPI-M, we have a very important role to play. This is not because we are the CPI-M, therefore I am saying it. It is Prime Minister Modi who recognizes today if there is any one force that is capable of challenging the BJP and the RSS, it is this red flag and it is the CPI-M, and therefore they should be targeted. That is why when they won the elections in Tripura, they were celebrating in a big way. In the parliament then, Prime Minister was addressing the BJP MPs. Somebody asked the Prime Minister, Tripura sends only 2 MPs to the parliament out of 542. Why are we celebrating so much for just 2 MPs? What did the Prime Minister answer? He said there may be only 2 MPs, but defeating the CPI-M is our biggest ideological victory for the BJP. Before these elections in UP and the other states, Prime Minister called a television channel, which is how he operates. He doesn't meet the media, but he dictates to them. Called a television channel, gave an interview where he said, where the question was about the left, he said left is weak today. It is there only in one corner of the country in Kerala, but, he added, with emphasis, it is an ideology that needs to be defeated as far as the BJP is concerned. Now this recognition by them, by our class enemies, that the CPI-M is important, the lead flag is important, they have to defeat them, that is why they attack us brutally in Tripura, in Bengal, even in Kerala to destabilize. We are the principal target. Why? Because our class enemies realize that if there is any force in India today that can organize and mobilize the Indian people on issues, on policies, alternative policies, and lead them into struggles without any fear of what will be the consequences, that force is only the left under the leadership of the CPI-M and this red flag, and that is the responsibility we have to discharge today. தோழர்களே, இந்த காலத்தில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும்
இடதுசாரி இயக்கங்களும் ஒரு பிரதானமான பாத்திரத்தை நிறைவேற்றிய கடமையை கொண்டிருக்கின்றோம். மோடி அரசாங்கம் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்றால், மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அது செங்கொடியினால் மாத்திரம்தான் முடியும், மார்க்சிஸ்ட் கட்சியால் மாத்திரம்தான் முடியும், இடதுசாரிகளால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் மாத்திரமல்ல, இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற மோடியும் இதை புரிந்து வைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் தன்னுடைய பிஜேபி எம்பிக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது அவர் பிரதானமாக சுட்டிக்காட்டியது நம்மை பற்றி. வெறும் 2 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய நம்மை பற்றி மோடி அதிகமாக அக்கறை எடுத்து நமக்கு எதிராக அங்கே உரையாற்றுவதும், நம்மை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அங்கே எடுத்துச் சொல்வதற்குமான காரணம் என்ன? இன்றைக்கு அவர்களை கொள்கை ரீதியாக எதிர்த்து நிற்கின்ற ஒரே இயக்கமாக நம்முடைய இயக்கம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் மட்டுமே இன்றைக்கு அவர்களை தத்துவார்த்த ரீதியாக எதிர்க்கிறோம். நம்மால் மட்டுமே அவர்களை தத்துவார்த்த ரீதியாக முறியடிக்கவும் முடியும். நாம் உழைப்பாளி மக்களை திரட்டி மத்திய மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நடத்துகின்ற இயக்கங்கள், போராட்டங்கள் எந்த பயமும் இல்லாமல், எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் இடையாகாமல் தைரியமாக எதிர்த்து போராடுகின்ற சக்தியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வர்க்க எதிரியை முறியடிக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்காளம் ஆனாலும் சரி, கேரளா ஆனாலும் சரி, நம்முடைய வர்க்க எதிரிகள் எல்லாம் நமக்கு எதிராக ஒன்றுபட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்கள் மத்தியில் இடதுசாரி சக்திகள் வலுப்பட்டு விடக்கூடாது, இடதுசாரிகளுடைய தத்துவார்த்த பிரச்சாரம் சென்றடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாம் எவ்வித பயமும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை பற்றியும் அச்சப்படாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மால், மார்க்சிஸ்டுகளால், இடதுசாரிகளால், ஏன் செங்கொடியால் மட்டுமே இன்றைக்கு இந்த நாட்டை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த எதேச்சாரிய சக்திகளை எதிர்த்து முறியடிக்கின்ற சக்தியாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும். If we have to discharge this responsibility, the primary task is to strengthen ourselves, the CPI-M, further. On the basis of our increased strength, to strengthen the unity of the left forces in our country, and on that basis to strengthen the unity of the left and democratic forces in struggles, in people's struggles, to intensify these struggles, and as and when elections come, or be prior to the elections all along, establish the broadest front, the coalition of the broadest front of secular forces to take on the challenge of this attempt to convert India into a fascistic Hindutva Rashtra. A broadest platform will have to be forged of all secular forces, that we will play a role in ensuring that such a platform shall come about. So these 4 steps: independent strength of the party, the left unity, left and democratic forces in struggles with an alternate program, and the broadest possible front of secular forces against these communal forces and the threat of the fascistic Hindutva Rashtra to be established. This is the way in which this challenge can be met. And in discharging the challenge, we will have to play, that the CPI-M has to play an important role. And that is why on these aspects, I am sure in the next 2 days, the Tamil Nadu unit, which is one of our, apart from the 3 strongholds we had as a party, we have the next ranks Tamil Nadu in the CPI-M's existence in India today. So Tamil Nadu has an important role to play, and on the basis of this understanding and these tasks, these 4 tasks that I enumerated, in the next couple of days, the state unit of the CPI-M
will discuss the ways in how they should further consolidate. That unity of secular forces that has been formed in Tamil Nadu that could defeat the BJP and the AIDMK, how to consolidate that and how to enlarge that beyond Tamil Nadu, so that we can take up this challenge to save India today, so that we can change it for the better in the coming days. That challenge will be undertaken by the state unit and this state conference of the Tamil Nadu CPI-ML. இன்றைக்கு நம்மை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்களை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் நம்முடைய கட்சி ஒரு முக்கியமான பங்கை ஆற்ற வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கட்சியை பொறுத்தமட்டிலும் நாம் இந்த சவால்களை சந்திக்க வேண்டுமென்றால் நம்முடைய கட்சியை வலுப்படுத்தியாக வேண்டும். நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவது மாத்திரமல்ல, இடதுசாரி சக்திகளை வலுப்படுத்தியாக வேண்டும். இடதுசாரி சக்திகளை ஒன்றிணைத்தாக வேண்டும். அதன் மூலமாக நாட்டு மக்களுடைய பிரம்மாண்டமான கிளர்ச்சிகளை உருவாக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலிலே இந்த நாட்டை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய எதேச்சாதிகார சக்திகளை, பாசிச சக்திகளை, வௌப்பா சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்றால் ஒரு விரிந்து பரந்த ஒற்றுமையை நாம் கட்டியாக வேண்டும். ஆகவே மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஹிந்துத்துவா எதேச்சாதிகார சக்திகளை முறியடிப்பதற்காக வகையில் நாம் திட்டமிட வேண்டும். ஆகவே இன்றைக்கு நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு 4 முக்கிய கடமைகள் நம் முன்னால் இருக்கின்றன. 1, நாம் நம்முடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும். 2, இடதுசாரி கட்சிகளுடைய சக்தியை பறிக்க வேண்டும். 3வதாக எல்லா உழைப்பாளி மக்களுடைய மிக பெரும் போராட்டங்களை உருவாக்க வேண்டும். 4வதாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக மதசார்பற்ற சக்திகளுடைய விரிந்து பரந்த ஒற்றுமையை நாம் கட்டியாக வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையின் மூலமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நம்மால் முறியடித்துக் கொள்ள முடியும். இனி வரும் 2 தினங்கள் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு நீங்கள் இந்த மாநிலத்தில் கட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிவகைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறீர்கள். நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை பற்றி ஆராய இருக்கிறீர்கள். வருகின்ற காலத்தில் இந்த மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் இந்த மாநிலத்தில் மதசார்பற்ற சக்திகளை ஒன்றுபடுத்துவதற்குமான ஒரு வழிவகைகளை பற்றி, உத்திகளை பற்றி நீங்கள் எல்லாம் விவாதிக்க இருக்கிறீர்கள். அதன் மூலமாகத்தான் பிஜேபியையும் அதிமுக போன்ற வௌப்பாத சக்திகள், எதேச்சாதிகார சக்திகளை நம்மால் முறியடித்திட முடியும். அப்படி தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தமிழகத்திலே இந்த சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்தியா முழுமைக்கும் அதற்கான எதிரொலியினை, அதற்கான பலனை நம்மால் அனுபவித்துக் கொள்ள முடியும். ஆகவே தோழர்களே, வருகின்ற காலத்தில் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான, விரிவுபடுத்துவதற்கான இன்றைக்கு மோடி தலைமையிலான பிஜேபி மதசார்பான எதேச்சாதிகார அரசாங்கத்துக்கு எதிரான வலுவான போராட்டங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை, உத்திகளை நீங்கள் வகுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். That is why, on behalf of the Central Committee of the Communist Party of India Marxist, with the confidence that all these issues will be discussed in the context of Tamil Nadu by this conference, next 2 days in the conference, and they'll draw the proper lessons and the tasks to be undertaken to further strengthen CPI-ML, the left and democratic forces, and the anti-communal agenda forces, the broader secular platform in Tamil Nadu, and further strengthen this combination that is there in Tamil Nadu. With that confidence, I convey my revolutionary greetings and formally inaugurate the 23rd State Conference of the CPI-ML. Red salute to all of you. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டியின் சார்பாக
நான் மிக நம்பிக்கையோடு கருதுகிறேன். வருகின்ற நாட்களில் இந்த மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்துவதற்கு, இடதுசாரி சக்திகளை வலுப்படுத்துவதற்கு, இடதுசான கட்சி சக்திகளை விரிவாக்குவதற்கு, இந்த மாநிலத்தில் வகுப்புவாத எதேச்சாதிக அரசுகளை முறியடிப்பதற்கு நீங்கள் இது நாள் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய பாடங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நம்முடைய கட்சியை மேலும் விரிவாக கொண்டு சென்று நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் வலுவான கட்சியை கட்டுவதற்கான திட்டங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தோழர் யெச்சூரி அவர்கள் நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மாநாட்டை துவக்கி வைத்திருக்கிறார். நன்றி. சிறப்பானதொரு துவக்க உரையை நிகழ்த்தி மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்திருக்கிற அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு மாநாட்டு வரவேற்பு குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தோழர் சு. வெங்கடேசன். கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை, அதே போல கீழடி அகழ்வாய்வு குறித்து தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை தெலுங்கிலே மொழிபெயர்க்கப்பட்டு அதுவும் அளிக்கப்படுகிறது. அடுத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அடுத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்குகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பணிகளை பாராட்டி கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு கைத்தறி ஆடை அணிவிப்பதற்காக மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புச்சாமி அவர்கள் சார்பாக முதன்மை குழு அருட்தந்தை ஜெரோம் அவர்கள் மேடைக்கு வருகை தருகிறார். மாநில செயலாளர் அவர்களுக்கும் கைத்தறியாடு. சு. வெங்கடேசன் அவர்களுக்கு தோழர்களே, பொது மாநாடு நிறைவடைவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான தீர்மானம் இந்த அமர்விலே முன்மொழியப்படுகிறது. ஒன்றிய பாஜக அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து வர்க்க போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு அறைகூவி அழைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை சண்முகம் அவர்கள் முன்மொழிகிறார். சின்னத்துரை அவர்கள் வழிமொழிகிறார். சண்முகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 23வது மாநில மாநாட்டினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் வாசுகி அவர்களே, சிறப்பானதொரு உரையாற்றி நம்முடைய மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, மாநிலம் முழுவதிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய
அன்பிற்குரிய பிரதிநிதி தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கம். தீர்மானத்தை அப்படியே வாய்ச்சிடுறேன், ஏற்கனவே நேரம் கடந்து போச்சு. ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத, தொழிலாளர் வர்க்க விரோத, விவசாயிகள் விரோத கொள்கைகளை எதிர்த்து மார்ச் 28, 29 ஆகிய 2 நாட்கள் இந்திய தொழிலாளி வர்க்கம் வெற்றிகரமான வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியுள்ளது. கோடிக்கணக்கானோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் 23வது தமிழ்நாடு மாநில மாநாடு தனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் வீரம் செறிந்த தொடர் போராட்டத்தின் மூலம் வெல்ல முடியாதது மோடி அரசு என்ற பிம்பத்தை சுக்குநூறாக்கி உலகையே திரும்பி பார்க்க வைத்தது வரலாற்று நிகழ்வாகும். ஒரு கருத்து மக்களை கவ்வி பிடித்துவிட்டால் அது பௌதீக சக்தியாக மாறும் என்ற மார்க்சின் கூற்றுக்கிணங்க பேரெழுச்சியை ஏற்படுத்திய விவசாயிகளை இம்மாநாடு பாராட்டுகிறது. இந்திய ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகள் பறிப்பு, மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் உரிமைகள் பறிப்பு, நிதி வழங்குவதில் பாரபட்சம், இந்தி மொழி திணிப்பு, சமஸ்கிருத மொழிக்கு சிறப்பு அந்தஸ்து, மற்ற மொழிகளை சிறுமைப்படுத்துவது, தொழிலாளர் நலன்களை பறிக்கும் வகையில் சட்டம் இயற்றுவது, குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் பெயரால் மக்களின் சிவில் உரிமை பறிப்பு, பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான ஒடுக்குமுறை, பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மீதான வன்முறை தாக்குதல், பூதாகரமாக வளர்ந்துள்ள வேலையின்மையை கட்டுப்படுத்த தவறியது, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், மசூதிகள் இடிப்பு, தேவாலயங்கள் மீது தாக்குதல் மற்றும் மக்களை பிளவுபடுத்துவது போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகள் முன்னுக்கு வந்துள்ளன. பெட்ரோலிய பொருட்கள் விலையை உயர்த்தி மக்களை ஒட்டச் சுரண்டுவது, அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த தவறியது, அரசு நிலங்களை, வளங்களையும் கட்டமைப்புகளையும் பணமயமாக்கல் என்றெல்லாம் தன் கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு அள்ளி இறைப்பது, கல்வி, நீட் உள்ளிட்ட பிரச்சனைகளில் மாநில நலன்களை புறக்கணிப்பது, பட்டியலின பழங்குடி மாணவர்களின் 10ஆம் வகுப்புக்கு பிந்தைய கல்வித் தொகைகள் ஒன்றிய அரசு நிதியிலிருந்து 75% 60% குறைத்து அதையும் முழுமையாக மாணவர்களுக்கு வழங்காமல் இழுத்தடிப்பு செய்வது, பிரதமர் பெயரில் பயிர் காப்பீடு திட்டம் என்று வைத்துக்கொண்டு அதற்கான காப்பீடு பிரீமியத்தில் 49, 2 என்று இருந்ததை மத்திய அரசு 25%, மாநில அரசு 73%, கம்பெனிகள் 2% என மாற்றி மாநில அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தியது, சமையல் எரிவாயுக்கான மானியத்தை கபலீகரம் செய்தது என ஒவ்வொரு திட்டத்திலும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். அரசின் இத்தகைய அராஜக நடவடிக்கைகளின் வெளிப்பாடே விவசாயிகளின் போராட்டமும் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமும் ஆகும். இந்த எழுச்சியும் போராட்டங்களும் தான் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவிடும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் 23வது மாநாடு தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் எழுந்துள்ள இந்த எதிர்ப்புணர்வை மேலும் வலுவாக வளர்த்தெடுத்து தாராளமயமாக்கல் கொள்கைகளுக்கு எதிராகவும் மக்களை பிளவுபடுத்தும் வகுப்புவாத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் வலுமிக்க வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்க இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது என்கிற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து வலுமிக்க போராட்டங்களை முன்னெடுப்போம் என்கிற தீர்மானத்தை தோழர் PS அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அனைவரின் சார்பில் நான் வழிமொழிகிறேன். கரவொலி எழுப்பி வர்க்க போராட்டத்தை வலுப்படுத்துகிற தீர்மானத்துக்கு ஒப்புதல் அளிக்க கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியுள்ளது. தோழர்களே, பொது மாநாடு நிறைவுக்கு வருகிறது. தற்போது தேநீர் இடைவேளை. வரவேற்பு குழுவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு உள்ளது என்பதை அறிவிக்க சொல்லி இருக்கிறார்கள்.
ஆனால் அடுத்து பிரதிநிதி மாநாடு துவங்க இருப்பதால் இந்த டீ குடிப்பதற்கான ஏற்பாட்டில் பிரதிநிதிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 20 நிமிடம்தான் தேநீர் இடைவேளை. அடுத்து பிரதிநிதிகள் பார்வையாளர்கள் பேட்ஜோடு சரியான நேரத்திற்கு உள்ளே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.